சார் யாரு முருகன் போட்டோ மாதிரி சிச்சா மாதிரியே வச்சிரு. ஹாய் டியர்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 2 மாதமாக வீடியோ போடல. கண்டிப்பாக எல்லோரும் என்னைய நல்லா திட்டுவீங்க. என் மொபைல் கேலரியில் ஃபுல்லும் வீடியோஸாக இருக்குது. எல்லாம் எடிட் பண்ணாமல் அப்படியே ஹோலில் வச்சுருந்தேன். இப்போ தான் 1 by 1 எடிட் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி பார்ட் 2 vlog. என்ன மாதிரி யாரும் vlog போட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அண்ட் நிறைய பேர் லாஸ்ட் vlogோட கண்டினியூஷன் அப்படியே போடுங்க கோம்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சரி, ஓகே, இதுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, தெரியல ஏன் நான் வந்துட்டு 2 மாதமாக வீடியோவே போடல. முன்ன கொஞ்சமாச்சு போட்டுகிட்டே இருப்பேன். வீக்லி ஒன்ஸ் லாங் வீடியோ அந்த மாதிரி வந்துடும். எனக்கே தெரியல. சம்டைம்ஸ் நம்ம தொடர்ந்து ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கப்போ ஒரு ஸ்பேஸ் தேவைப்படும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? மேபி அதுக்கான ஸ்பேஸாக கூட இது இருந்திருக்கலாம் போல். ஓகே, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டு பீச்சிலலாம் கொஞ்சம் ஃபுல்லாக ஆட்டம் போட்டுட்டு வந்துட்டோம். தலைலாம் செம்ம சிக்கு. பீச்சுக்கிட்ட போனாலே ஒரு மாதிரி வரன்ட்டு ஆகிடுது. அதெல்லாம் ஃபுல்லாக சிக்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் எங்கே கிளம்புறோம் அப்படின்னா ராக் பீச்சுன்னு சொன்னாங்க. நாங்கள் இந்த ட்ரிப்பில் பண்ண தப்பு என்னன்னா, நாங்கள் 2 வீலர் புக் பண்ணது தான். இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்தப்போ பாண்டிச்சேரிக்கு கார் பேசிட்டு வந்துட்டோம். இப்போ ஈவினிங் டைம்ன்றனால தெரிவிக்கல. மத்தியானம்லாம் நாங்கள் ஊர் சுற்ற போகும்போது தான் செம்ம வெயில், மண்டை காஞ்சி வந்திருந்தோம். அதுவும் எங்களுக்கு கொடுத்த 2 வீலர் சுத்தமாக நல்லாவே இல்லை. ராக் பீச் நாம வந்து ராக் பீச்சுக்கு வந்துட்டோம். ஆல்ரெடி நம்ம இங்க வந்திருக்கோம். இங்க தானே நான் ஓடி வீடியோ எடுத்தேன். ஆமா, அது அந்த லாஸ்ட்ல எடுத்தது. ஆனா 3 கேப்சர் பண்றீங்களா? இருங்க, நாங்க முன்னாடி போறோம். ஒரு 3 கேப்சர் பண்ணிட்டேன், இன்னொரு 3 கேப்சர் பண்ணேன். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சார் யாரு? இவங்களை எங்கேயோ பாத்துருக்கோம் தானே. எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? எனக்கு வேற ஏதாவது டைலாக் ஜீவா, உனக்கு? எனக்கு மாங்காய் வேணும். எனக்கு மாங்காய் வேணும். மாங்காய் 2 கொடுத்துருங்கண்ணா. அண்ணா, இது எப்படி ஸ்பைசியா இருக்குமா இல்ல மீடியமா கொடுங்கண்ணா. ரொம்ப ரொம்ப காரம் வேண்டாம். அதான் அவங்க ஸ்பைஸ் கம்மியா போடுங்க. என்ன சாப்பிடுறீங்க? இந்த ஸ்பைஸ் கம்மியா இருக்கு. இதா இருக்கு. மாங்காய் ஒன்று சொன்னல. மாங்காய் ஒன்று. சும்மா ரவ்வாண்டு தாங்க, அதெல்லாம் ஒண்ணு வலிக்காது. அது ஆசைப்பட்டு கேக்குது இல்லங்க. சரி, இந்த வாங்கி எந்த சாப்பிடு. ரொம்ப பிடிக்குதா மாங்காய்? ஃபேஸ் பார்த்தாலே தெரியும். நம்ம மார்னிங் வந்து அந்த ஃப்ரெஞ்ச் காலனி போயிட்டு போட்டோஸ் எடுத்துக்கலாம். நாங்க மிஸ் பண்ணிட்டோம். யார் நிலா மாதிரி இருக்காங்கன்னு சொல்லு. உண்மையை சொல்லு. எஸ்கேப் ஆகுற வேலைலாம் இது எட்டக்கு மடக்கா கேள்வி கேட்டு கிறுக்கு பிடிக்க வச்சுறாரா? புரியுதா? போ. கண்ட்ரோல். அவங்கள சொல்லணும்னா அவங்க அப்படிலாம் கிடையாது. அவளை சொல்லுவேன்னு அவளுக்கும் தெரியும். ஆனா இன்னும் சிலர்லாம் வருத்தப்படுவாங்கன்றதுக்கோசரம் நான் பொதுவா தங்கச்சி பண்றது முள்ள மாதிரி தானோ. ஆனா மூஞ்ச மட்டும் கேலண்டர் வர முருகன் போட்டோ மாதிரி சிச்சா மாதிரியே வச்சிரு. எப்படி ஜீவா கிட்ட கேளு. என்ன தேராஜே சொல்லுடா ஜீவா. மூணு 4 தங்கச்சி இருக்காங்க. எந்த தங்கச்சி? ஓ வைஃப் தவிர வேற யாரு நிலா மாதிரி இருக்காங்கன்னு கேக்குறாங்க எல்லாருமே. இவ அதை விட கம்பி கட்டுற கதையெல்லாம் ரொம்ப குஷியோ. ஹாய், தேங்க் யூ தேங்க் யூ. ஓ காலேஜ் படிக்கிறேன். சரி சரி. ஆமா, தேங்க் யூ. இல்ல, நான் இப்பதான் பார்த்தேன். இட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க் யூ. அண்ட் இதுக்கப்புறம் என்ன சொல்லுங்கள், வளருது வாய் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோஸ் போடுறதுனால. ஓகே, அது இருக்கட்டும். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நான் நேரில் மீட் பண்ணேன். ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டீங்க, நல்லா வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி வந்து பேசுனீங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் இன்ஸ்டாகிராமில் நிறைய டிஎம்ஸ் வந்து நான் பார்க்குறேன். அக்கா, இன்றைக்கி உங்களை நான் நேரில் பார்த்தேன், ஆனால் வந்து பேசுறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு அது பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுச்சு. ஏன்னா ஒருவேளை நான் ஃபேஸ் டெரராக வச்சுருக்கேன்னா இல்லை என்ன எதுன்னு எனக்கு தெரியல. நான் எப்படின்னா இன்ட்ரோவர்ட்டும் கிடையாது, எக்ஸ்ட்ரோவர்ட்டும் கிடையாது. ஒரு மாதிரி ஆம்பிவர்ட். நீங்கள் ஒரு 2 வார்த்தை வந்து பேசிட்டிங்கன்னா நான் நல்லா மிங்கிளாக ஆரம்பிச்சிருவேன். ஸோ அதனால் நீங்கள் ஜாலியாக வந்து பேசுங்க. எப்படி சொல்கிறது,
இவங்க ஏதோ நினச்சிப்பாங்களோ அப்படின்ட்டுலாம் நீங்கள் எதுவும் யோசிக்கவே வேணாம் சரிங்களா. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீச்சில் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்ட்டு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷனோடு வந்திருந்தேன் ரோட் சைட் ஷாப்பிங்க்கு. ஆனால் அவ்வளோவா எதுவும் சாட்டிஸ்ஃபைட் ஆகல. லாஸ்ட்டாக ஒரு கடைக்கு போய் பார்த்தோம், மெட்டீரியல் நல்லா இருந்ததுன்றனால அந்த ஸ்கர்ட்லாம் நான் எடுத்தேன். இடுப்பு பத்தாது, லூஸாக இருக்குது, நல்லா இருக்கு, சாஃப்டாக இருக்குது. இது மெட்டீரியல் தொட்டு பாரு ஜீவா. 600 கொடுங்க, ஆனால் அதுக்கும் கம்மி பண்ணிங்கன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கு. ட்ரெஸ்ஸு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. சீரியஸாக சொல்கிறேன், செம்ம கால்வெளி இவ்வளோதான்ட்டுல ஒவ்வொரு கடையாக போய் போய் இதெல்லாம் தேவையாக கோப்ஸேன்ற மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் இந்த மாதிரி டைம் போனால் நமக்கு வராது இல்லைங்களா. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஷாப் பண்ணிவிட்டு நேராக நாங்களும் ரூமுக்கு வந்துட்டோம். கொஞ்ச நேரம் பீச்சுக்கு முன்னாடி உட்காந்துருந்தோம். எங்கள் ரூம் வந்து பார்த்திங்கன்னா போன வ்ளாகில் பார்த்துருப்பீங்க, அப்படியே ஆப்போசிட்டில் பீச் இருக்கும். அப்பா பாத்திரமே, இதுக்கு முன்னாடி ஒரு லைன் வரைப்பிச்சு பாத்திரமே. ஸோ இதுக்கப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட் கீர்த்தனாக்கு பர்த்டே. ஸோ சர்ப்ரைஸாக கேக் வெட்டி கிஃப்ட் கொடுத்துட்டு இருந்தோம். எனக்கே ஒரு மாதிரி பண்ணுங்க. நீ தான் பண்ணு. ஓ நம்பர் நைஸ் ஆக்சுவலி. 10 இருக்கியா? இது வந்து வாங்கிட்டு வந்தவங்க இங்க தான் லாஸ்ட். அதுக்கப்புறம் நான் டெக்னாலஜி ஆனா நான் நோ மண்டி நல்ல கேக்குதா? யாரு போட்டுட்டோம்? ஊட்னியாடா? அது பெருசா எடுத்து மூஞ்சில அப்பலாம் பார்த்தேன். சூப்பரா இருக்கு கேக். அண்ணா வாங்க. எல்லாரும் கொட்டிட்டு கேக் தான் இன்னைக்கு டின்னர். செம்மயா இருக்கு. கட் பண்ணி கொடுத்துறேன். யாரு? கண்டுபிடிக்கிறேன். 13,000 ரூபாயா டப்பா. நிரிக்கிறவன் அது என்னத்தை போய் கண்டுபிடிக்க? அது வேற ஏதோ டப்பா. பந்தாடுறேன் கிண்டாடுறேன்னு சொன்னீங்களே. பாக்ஸ் பிடிச்சாங்க. வேணுமா? திருப்பி வை. என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு நிக்கிறீங்க. இந்த மாதிரி பண்ணாத. புடிச்சிட்டே பண்ணாத. சீக்கிரம். ஐயோ. சும்மா ஒரு கேஸ் என்ன வேணா நீ சொல்லிட்டு நீ பாட்டுக்கோ. சாஃப்ட் ஐஸ். ஓ நோ. ஹே ட்ரெஸ். நான் எப்படி கண்டுபிடிச்சேன் இங்க பாரு. நானே நோட் பண்ணேன். Thank you. சர்ப்ரைஸ் முடிஞ்சு. இருங்க. இனிமேல் நான் சர்ப்ரைஸ் கொடுக்க வேண்டியது. இதுக்கப்புறம் ஃபுல்லாக சாப்பிட்டு நல்லா கதை பேசிகிட்டே விடிகாலம் 4 மணிக்கு தான் நாங்கள் தூங்கவே போனோம். குட் மார்னிங். கொடூரமாக இருக்கும் எங்களுக்கே தெரியும், வேற வழி இல்லை. தரங்க அம்மா தரங்க. சன்ரைஸ்க்கு தான் வர முடியல. இது ஜஸ்ட் ஒன் டே ட்ரிப் தான். ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அந்த ரூமுக்கும் ஆப்போசிட்டில் இருக்க பீச்சுக்கும் அந்த ஃபீல் நல்லா இருந்தது சொல்ல போனால். இதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே டக்குன்னு ரெடி ஆகிட்டு ஃபுல்லாக பேக் பண்ணோம். நம்ம எந்த ட்ரிப் ஃப்ரெண்ட்ஸோட பிளான் பண்ணாலும் இந்த ஒரு பாட்டு சிக்கிக்கு உட்காந்து எல்லாம் பாடுற மாதிரி அதையும் பாடி முடிச்சுட்டு நாங்களும் அப்படியே ஒருத்தரா கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். என் ஃப்ரெண்டோட ஸ்கார்ஃப் வாங்கி ஃபுல்லாக நான் மண்டையை சுற்றிட்டேன். ஏன்னா என்னால் முடியல, செம்ம வெயில்.
என்ன வெயில் தான் குடிங்களாச்சு போடலைன்னா ரெண்டு கண்ணு அவிஞ்சு போகுது. மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் போயிட்டு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணதான் பெரிய தப்பு. ஏன்னா அங்கே செம்ம க்ரௌடு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு. நடுவில் தொலைஞ்சி வேற போயிட்டோம். மேப் போட்டு தான் எல்லோரும் வந்தோம். எல்லோரும் இல்லை, நானும் ஜீவாவும் என்ன சொல்லலாம். கண்டுபிடிச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். பார்க்கலாம் உள்ள எப்படி இருக்குன்னு. ஆனால் செம்ம வெயில். ஐயோ, அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3-4 பேட்ச் இருந்தாங்க. அதனால் இதுக்கு மேலே முடியாதுடா சாமி அப்படின்ட்டு நாங்கள் சாப்பிடவும் இல்லை. மதியானம் நேராக வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் சில கேம்ஸ்லாம் இருந்தது அந்த சைடு. அதெல்லாம் ஃபுல்லாக உட்காந்து விளையாண்டுட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். எனக்கு இந்த ஃபிஷ் இது பார்க்கும்போது ஒரு மாதிரியாக இருந்தது. ஐயோ, எப்படி தான் உள்ளே உட்காடுறாங்களோ தெரில. அண்ட் எனக்கும் ஜியோக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரோட் சைட் ஷாப்பிங் பிடிக்கும், வேடிக்கை பார்த்துட்டே போகிறதுக்கு. ஆனால் முக்கால்வாசி நாங்கள் அவ்வளோவா எதுவும் வாங்கலை. அண்ட் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாய் அண்ணா வந்து பால்கோவா சேல் பண்ணாங்க. செம்ம சூப்பராக இருந்தது. நான் 2 டப்பா வாங்கிட்டு தான் போனேனே. கடவுளே, கால்லாம் வலிக்குது. அண்ட் என்னுடைய ஷார்ட்ஸில் வந்து ஒரு ஒயிட் ஃப்ராக் வந்து போட்டிருப்பேன். முடிஞ்சால் பிக்சர் ஆட் பண்ணுறேன். அதுவும் ஒரு பிங்க் கலர் ஃப்ராகும் வந்து போட்டிருப்பேன். அது இங்கே பாண்டிச்சேரியில் ஒரு ஷாப்பில் தான் வாங்கினேன். நிறையா பேர் அதுக்கு லிங்க் வேணும்னு கேட்டே இருந்தீங்க. அது ஆஃப்லைனில் வாங்கினது தான். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் டைம் பாண்டிச்சேரி வந்தப்போ இந்த ஸ்ட்ரீட்லலாம் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போனேன். செகண்ட் டைம் வந்தப்போ ஒன்றுமே வாங்கலை. ஸோ எஸ், நாங்கள் ஒரு 3 o'clock கிளம்பலான்னு பிளான் பண்ணவங்க. நைட் ஒரு 10 மணிக்கு தான் வந்து கிளம்பணுமே. லாஸ்ட்டாக வந்துட்டு ஃபுட் கோர்ட்டில் ஃபுல்லாக சாப்பிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். நான் உங்களை நெக்ஸ்ட் vlogல கண்டிப்பாக வந்து பார்க்குறேன். பாய்.